அப்படி மறையக்கூடாது. வந்த தெய்வம் நெய்தியாவா வரணுங்க. வந்துருச்சு வந்துருச்சு. வா சாமி. இங்க வந்துச்சு. சுத்தி வந்த தெய்வம் வரணும். வந்துருச்சியா சாமி வந்துருச்சு. வரணுமில்லங்க. வேப்பில காரியம்மா விளையாடும் மத்திரியே பாப்பாத்தி அம்மாவே ஓடி வர வேண்டும் அம்மா. அருள் வந்தவங்கள விட்டுருங்க. அப்படியே நிற்கணும். நெல்லு சாமி அங்கனே நெல்லு. வந்த தெய்வம் உண்மை. இந்த ஊரும் அந்த கற்கக்கூடிய தெய்வம் உண்மையுள்ள சக்தி வாய்ந்த தெய்வங்கள் நிறைவாக இருக்கின்றது. அனைவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டோம். அப்படியே நிற்கணும் சாமி. போதும், ஒரு சாமி வந்தாலே போதும். சரி, அப்படியே நிற்கணும் நெல்லு. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இப்போது இந்த கூட்டத்தில் முன்காலத்தில் ஸ்ரீராமருக்கு பணிபடியாக தூதனாக பணியாற்றிய அனுமான் சொல்லப்பட்ட ஆஞ்சநேய பெருமான் அங்கங்கே வலமாக கையில் கோவில் மணி திருநிறுத்தட்டோடு வலமாக வந்து கொண்டிருப்பார். அப்படி இருக்கும்போது உடைய குடும்பத்தில் எந்த குறைபாடு இருந்தால் சரி, திருமணம் ஆகாமல் தடைபட்டிருந்தாலும், கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும், நோய் நொடியாக இருந்தாலும், பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் நன்றாக பாடங்கள் கற்காமல் இருந்தாலும் சரி, எக்குறைகள் இருந்தாலும் அக்குறைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி தெய்வ நம்பிக்கையோடு தாங்களால் ஈன்ற காணிக்கை அனுமார் கரத்தில் கொடுத்து அனுமாரிடம் விபூதி வாங்கி அனுப்பி சென்றால் எந்த காரியம் நிறைவேறும் என்று கூறிக்கொண்டு எங்களது கதைக்கு செல்கிறோம். நன்றி நன்றி நன்றி.